தட்சணது யாகம் நடந்து கொண்டிருக்கிறது. சிவனது அனுமதியை பெறாமல் தேவர்கள் அங்கே செல்ல முற்படுகிறார்கள். தேவகுருவான பிரகஸ்பதி, வேண்டாம் இந்திரா, அவ்வாறு செல்லாதே என்று சொல்கின்றார். எனினும் தேவகுருவை அவமானம் செய்துவிட்டு இந்திரன் அந்த நிகழ்விற்கு சென்று வருகிறான். பிறகு சிவநிந்தனை ஆகிறது. அதன் விளைவுகளை அனுபவிக்கிறான். காலங்கள் உருண்டோடுகிறது. தாரகாசுரன் எனும் பெரும் அசுரன் வருகின்றான். வந்து தேவர்களை குரங்காக மாற்றிவிட்டான். அவன் தவ வலிமையினால. தீர்வே இல்லை. உடனே நேராக பிரம்மனிடம் செல்கிறார்கள். அப்பொழுது பிரம்மா சொல்கிறார், சிவநிந்தனை மிக பெரும் தவறு. எனினும் சிவபெருமான் மன்னித்து விடுவார். குரு நிந்தனை என்று ஒன்றை செய்தீர்கள், ஞாபகம் இருக்கிறதா? உங்கள் ஆசிரியர் வேண்டாம் என்று தடுத்தும் ஒரு செயலை செய்தீர்களே, அதை சிவபெருமான் கூட மன்னிக்க மாட்டார். அதற்கான விளைவுதான் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றார். உடனே தீர்வு என்று இந்திரன் கேட்க, மீண்டும் உங்கள் குருவிடமே செல்லுங்கள் என்று சொல்கின்றார். பிரகஸ்பதியை வேண்டி வணங்குகிறார்கள். உடனே குரு பகவான் சொல்கிறார், சிவபெருமானிடம் சென்று அன்னை பார்வதியை வணங்கி, குமரன் முருகன் அந்த அழகனது அவதாரம் ஏற்பட வேண்டும் என்று வேண்டுங்கள், தீர்வு பிறக்கும்.